ஹாய் டீம், வணக்கம். நம்ம நெக்ஸ்ட்டு SAP S/4HANA க்ளவுட் சிஸ்டமில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். லைக் உங்களோட ஹோம் பட்டன் போனீங்கன்னா ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் டீம்லேருந்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸு, மெட்டல் மாஸ்டர் ரிலேட்டட் டேட்டா, மெட்டல் மூவ்மெண்ட், மெட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடு, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடு, குவாலிட்டி, ஓகே, சேல்ஸ் ரிலேட்டடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த SAP S/4HANA க்ளவுட் பேசிஸ் ஃபியூரி டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன் அடிஷ்னல் ஃபியூரியில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் கிரியேட்டட் ஓன் டேஷ்போர்ட், நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வியூ க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸ்டாக் வேல்யூ பை ஸ்டாக் டைப்பு, ஓகே, இன்ஸ்பெக்ஷன் லாட்டோட ரிப்போர்ட்ஸு, ஓகே, டோட்டல் இது டாப் 10 டெப்டாஸ், ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் டீம்ஸுக்கு தெரியும். ஓகேவா? டெய்லி நம்மளோட டாப் 10 வெண்டார்ஸ், லைக் வெண்டார் ஆர் கஸ்டமர் யாராச்சும் இருக்கலாம், அவங்களோட டீட்டெயில், டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லீகல் டிரான்சாக்ஷன்ஸு, ப்ராஃபிட் மார்ஜின், இன்கம், சேல்ஸ் ஆர்டரோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இங்கே உங்களுக்கு இது மாதிரி நம்பர் ஆஃப் டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபியூரி பேஸ்டு நம்மளோட SAPயில் இருக்கிற அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸு. ஓகே, நம்ம வந்து ஆஸ் பர் த SAPயில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா SAPயில் சேல் ஆர்டரில் சேல்ஸ் டைப் என்னென்னலாம் சேல்ஸ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ, சேல் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த சேல் ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவுட்பவுண்ட் டெலிவரி, பிக்கிங் பண்ணுறது, க்ரியேட்டிவ் பில்லிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளோட சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ. ஓகே, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேஷ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இன்கம், சேல் ஆர்டர், கஸ்டமர் ரிட்டர்ன் என்ன, இன்கம், சேல்ஸ் டாக்குமெண்ட்டு, பேக் ஆர்டர் ஐட்டம்ஸு, ப்ராஃபிட் மார்ஜின்ஸு, ஓகேவா, பிளாக்டு சேல் ஆர்டர்ஸு, ஓவர் டியூ சேல் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, லைக் நமக்கு ஏதாச்சும் ஒரு சோல் டு பார்ட்டி நம்ம கொடுப்போம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த பார்ட்டியை கொடுத்துருவோம். 1710001 சில்வர் ஸ்டார் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து USDயில் இருக்காங்க. டிஸ்பிளே USD, கரன்சி வந்து USDயை மாற்றிங்க. USD என்டர் பண்ணிங்கன்னா USD வரும், இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் USD ரிலேட்டடான சேல்ஸ் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேவா? ஓகேவா? இன்கேஸ் நம்ம வந்து ஏதாச்சும் செக் பண்ணி பார்ப்போம். சேல்ஸ், இன்கம், சேல்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணால் ஐ திங்க் இந்த கஸ்டமர் நம்ம செலக்ட் பண்ண சில்வர் ஸ்டாரோட கஸ்டமர் வித் USDயில் என்னென்னலாம் சேல் ஆர்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்றதை வியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட், லோடிங் ப்ராசஸில் இருக்குது.
ஓகே, அவங்களோட சேல்ஸ் ரிலேட்டட் சேல் ஆர்டர், சேல்ஸ் டாக்குமெண்ட், ஆர்டர் ரிவிஷன். இது நம்மளோட லே அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், லே அவுட் தான் இது. ஓகேவா, அந்த லே அவுட்டில் இஃப் ரெக்வயர்ட் நம்மளோட டாக்குமெண்ட் ஏதாச்சும் உங்களோட ஃபீல்ட்ஸ் ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஓகே, சேல் ஆர்டர் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சேல் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக வேறு என்ன எடுக்கலாம் அந்த லே அவுட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே, இங்கே வியூ ஆகுது பாருங்கள். சேல்ஸ் ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸ், ஆர்டர், சேல் ஆர்டர், அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன மெட்டீரியல்லாம் வந்து நம்ம சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுதான் வந்து சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஓவர் வியூ. இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட லே அவுட்டில் என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் வேணும், அவைலபிள் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம மெட்டீரியல் மாஸ்டருக்கு அகெயின்ஸ்டாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசைன்மெண்ட் குரூப் ஃபார் த கஸ்டமர் அது மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கீழே வந்துட்டு நீங்கள் உங்களோட கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா ஓகே இங்கே தெரியுது பாருங்கள், அக்கௌண்ட் அசைன்மெண்ட் குரூப். ஓகேவா, 01 டொமஸ்டிக் ரெவன்யூன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டேபும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதில் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் ஆர்டரை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர். ஓகே, இங்கே ஓப்பன் ப்ரொவிஷன்ஸ்லாம் இல்லை, ஒன்லி ரிப்போர்ட் மட்டும்தான் காமிக்குது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பேக் போயிட்டு மேனேஜ் சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஓகே சேல் ஆர்டர் நம்பரை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள். மேனேஜ் சேல்ஸ் ஆர்டரில் சேல்ஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் வருது. என்ன சேல் ஆர்டர் நம்பர், என்ன கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் பண்ணது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன டேட்டு, எவ்வளோ வேல்யூவுக்கு யூஎஸ்டியில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது கிளிக் பண்ணி சேல் ஆர்டர் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஆக்சுவல் சேல் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஆர்டர் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆனது. உங்களுக்கு வேணும்னா எப்படி ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுன்றதும் நான் சொல்கிறேன். நான் மேனேஜ் தட் ஒன் எல்லாம் எதுவும் இல்லை. ஃபில்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நேவிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஓகே, அகெயின் இந்த டேப்குள்ளே தான் வந்திருக்கு. நமக்கு பேக் போயிடும். திருப்பி பேக் போயிட்டு கிரியேட் சேல் ஆர்டர்னே கொடுப்போம்.
ஓகே, இது சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே டீம், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி நம்ம சேல் ஆர்டரை வந்து நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா, இப்போ நமக்கு சேல் ஆர்டர் வியூ மட்டும்தான் காமிக்குது. சேல் ஆர்டருக்குள்ளே இருக்கிற இன்டெப்த் டாக்குமெண்ட் காமிக்கல. கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ். வெயிட் கொடுப்போம். ஓகே, ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெலிவரி ஷிப்பிங் இஷ்யூ இருந்திருக்கு. நான் பில்லிங் போஸ்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பிளான்டு இன்வாய்ஸ் வந்து போஸ்ட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம இது செக் பண்ணோம். சேஞ்ச் த சேல் ஆர்டர் ஆர் சேஞ்ச் த சேல் ஆர்டர் பை VA01 கம்ப்ளீட் மிஸ்ஸிங் டேட்டா. ஓகேவா, அதில் மோர்னு கொடுத்தா ஓகே இங்கே வியூ ஆகுது பாருங்கள். அந்த சேல்ஸ் ஆர்டரோட ப்ராசஸை நம்ம எப்படிலாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வியூலாம் நம்ம செக் பண்ணோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேஞ்சு, இதெல்லாம் க்ரியேட்டு, டிஸ்பிளே சேல் ஆர்டர் VA03. ஓகே, இப்போ தான் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, அந்த சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆர்டர், ஷிப் டு பார்ட்டி, சோல் டு பார்ட்டி, கஸ்டமர் ரெஃபரன்ஸ், நெட் வேல்யூ என்ன, அதுக்கு அகெயின்ஸ்டாக டேட்டு, பேமெண்ட் டேர்ம்ஸு, இன்கோ டேர்ம்ஸு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கோடு, அதோட குவான்டிட்டி. ஓகே, டாக்குமெண்ட் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் நமக்கு GUIயில் எப்படி வியூ ஆகுமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டாக்குமெண்ட்டு, ஷோ தி ஓவரால் டீட்டெயில்டு. பேக் போயிடும். ஐட்டம் ஓவர்வியூ, ஐட்டம் டீட்டெயில்ஸு, ஆர்டர் பார்ட்டு, ப்ரொக்யூட்மெண்ட் பார்ட்டு, ஷிப்மெண்ட்டு, ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். ஓகேவா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஷோ ஆர் டீட்டெயில்ஸ். ஆர்டர் பார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பண்ண டேட்டு, டெலிவரி பிளான்ட்டு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ஐட்டமோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐட்டமோட இன்ஃபர்மேஷன், ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் ஆர்டராக செக் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இல்லை நம்ம ஃபர்தராக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சேல் ஆர்டர் எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ டீம். செக் பண்ணி பாருங்கள்.